என் வாழ்க்கையே இத்தனை நாள் எனக்காக இங்க காத்துட்டு இருந்திருக்குன்னு இப்பதான் நான் உணர்ந்தேன். முதல்ல மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் உங்கள் பாடகர் மனோ உங்கள் வணக்கம். எம்பிஆர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஸ்கைலைன் இணைந்து இந்த ஒட்டக்கானல் படம் தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ என் பையன் துருவன் வந்து இதில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஆர்கே சுரேஷ் அவர்கள், மீனாட்சி அவர்கள் எல்லோரும் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து ப்ளஸ் பண்ண அத்தனை மீடியா நண்பர்களுக்கு ஒரு பாடகராக, ஒரு டெக்னீஷியனாக, ஒரு 40 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருந்து அதாவது படிப்படியாக வாழ்க்கையை பார்த்த எனக்கு இன்றைக்கி வந்து இத்தனை பேருடைய பிளஸ்ஸிங்கு என் பையனுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மற்ற ஆர்டிஸ்ட்டு, சப்போர்ட்டர் ஆர்டிஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஜாப் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. எது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் மீடியா அண்ட் ரிவ்யூஸ் இது ரெண்டு தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு சின்ன படங்கள் வெற்றி அடைவதற்கு ஒரு வாய்ப்பு உங்கள் மூலமாக முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு பாடகராக உங்களை வேண்டிக்கிறேன். நன்றி. மற்ற இதுக்கெல்லாம் டைரக்டர் அவர்கள் பேசுவார்கள். வணக்கம் எல்லாருக்கும். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் மூலயமா ஒரு 3 பேருக்கு ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்லணும். முதல்ல வந்து எங்கள் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண சிவகார்த்திகேயன் சார், கார்த்திக் சார், அவங்க 2 பேத்துக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் திரைப்படத்தோட முதல் பாடலை வெளியிட்ட இசைப்பை ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு நன்றி. இரண்டாவது பாட்டை தேவா சார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன படம் எடுத்திருக்கோம், நல்ல படம் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் அது போய் சேரும் மக்கள்கிட்ட. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மொதல் படம் எனக்கும், மொதல் படம் ப்ரொடியூசருக்கும், மொதல் படம். நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். இசையமைப்பாளர் மேரிஸ் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. படம் பார்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் தான் எப்படி எழுதணும், சாங்ஸு, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி பண்ணியிருக்கேன். அதேமாதிரி 2 ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். மனோ சார் சப்போர்ட் பண்ணதுக்கு, துருவன் சார், விதாக் சார், கேமராமேன், ஆல் தி டீம்ஸ் அண்ட் க்ரூஸ் எல்லாருக்கும் ரொம்ப மீடியா பீப்புளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். நீங்கள் பார்த்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சின்ன படமாக தான் ஆரம்பித்தோம். சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம்னு ஆரம்பித்தாங்க. அப்படியே கொஞ்சம் பெருசாக ஆச்சு. அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு 2 ப்ரொடியூசர்ஸுக்கும், மதியழகன் சார் அண்ட் ராஜேஷ் சாருக்கும் நன்றிகள். அதுக்கு நிறையா போராடி தான் நான், டைரக்டர், கோ டைரக்டர் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த இதை கொஞ்சம் பெரிய படமாக காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நல்லா இருந்தால் வாழ்த்துங்க. படம் வந்து என்கேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு போர் அடிக்காமல் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. பார்த்துட்டு உங்களோட இதை சொல்லுங்கள். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். ப்ரொடியூசர் சார் பேசுகிறேன். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். படம் நல்லா வந்திருக்கு. நீ உங்களை மாதிரி பத்திரிகையாளர் தான் மாதிரி பட்ஜெட் படத்தை நல்லபடியாக பெருசாக கொண்டுட்டு வரணும். உங்களை வாழ்த்தி வாங்க. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. நாங்கள் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இப்போ படம் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஒப்பீனியனை கொஞ்சம் நல்ல இதுவாக சொல்லுங்கள். உங்களோட ஒத்துழைப்பு, உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி. உடம்பு சரியில்லை சார். உடம்பு சரியில்லை, உண்மைதான். டைஃபாய்டு ரொம்ப இழைச்சிட்டான். ஸோ பெட்டில் இருந்து அவன் வந்து இங்கே வரத்துக்கு 2 months 3 months ஆகும் நார்மல் ஆக. வேற என்ன, எல்லாருக்கும் உடம்பு சரின்னு சொன்னா நல்லா இருக்காது. சத்தியமா 100%. ப்ரமோஷன் நீங்களே கேக்குறீங்க எங்களுக்குன்ட்டு.
நினைச்ச விஜய் டிவிலேயே கொடுக்கலாமே. நீங்க சொன்னீங்கன்னா போடுவாங்க, ஆஷாட்டே போடுவாங்களே. ட்ரை பண்ணுறேன் சார். எங்க ஆதரவு கரெக்டா இருக்கும். நீங்க தான் மெயின். கண்டிப்பா மனோஜ் சாருடைய பையன் தான் எல்லாருமே மெயினா பார்க்கணும். சாங்லாம் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக். ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் தான் கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி. இன்னும் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. நீங்க மியூசிக்கா இல்ல வால்யூமா? சாங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் கொஞ்சம் இதுவா இருந்த மாதிரி எனக்கு. அது கொஞ்சம் ஸ்பேசிங் கொடுத்துருக்கோம். புது படம் மாதிரி படத்துக்கு வந்து காப்பிரைட் பிரச்சனை வந்துதான் இருக்கு. சரிங்களா, உங்களோட சைடுல இருந்து என்ன பாடகர்களுக்கு வந்து காப்பிரைட் கொடுக்க மாட்டாங்க, ஜூனியருக்கு காப்பிரைட் கொடுத்துருக்காங்க இது வரைக்குமே. சரி, உங்களோட சைடுல இருந்து ஏதாவது ப்ராப்ளமா இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்களா? இல்லை சார், இப்போ சிங்கர்ஸுக்கு இஸ்ரா அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ரெடி பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 12 வருஷம் ஆயிடுச்சு. அது போராடி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அது வெற்றி அடைஞ்சு எங்களுக்கு ஒரு 5 காசு, அதாவது 5% இந்த ஆடியோ ரைட்ஸில் வர்ற மாதிரி பிளான் பண்ணி இப்போ தான் நடக்குது. இந்த ஃபஸ்ட்டு வருஷம் எனக்கு ஒரு 10,000 வந்திருக்கு. போக போக அது இளைஞர்களுக்கு நிறைய வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஐபிஆர்எஸில் இசை கலைஞர்கள், அதாவது கவிஞர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், அதாவது ப்ரொடியூசர், இவங்க 3 பேருக்கு தான் சைன் பண்ணி கொடுத்தாங்க 1950s கண்டசாலா ஐயா, இஎம்எஸ் ஐயா, அவங்க எல்லாம் ஸ்பாட் பேமெண்ட் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அது ரிவைஸ் பண்ணி இப்போ தான் 12 வருஷமாக போராடி இப்போ தான் ஒரு பங்கு சிங்கர்ஸுக்கு கிடைக்கும். இதுதான் உண்மை. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இல்லாம படம் எடுக்க மாட்டாங்க சார். 2-3 நாள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, இந்த கோவை சம்பவம்லாம் நடந்திருக்கும். இல்லை ஒரு விழிப்புணர்வு ஸ்டோரி, அங்கே நடந்த உண்மையான ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எடுத்த விதம் கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் எல்லாருக்கும் சேரணும், மியூசிக்கும் வேணும், சங்கர் மாதவன் சார் நானும் பாடுற ஒரு பைலா சாங்கும் வேணும் அப்படின்ற எல்லா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸும் ஆட் பண்ணி ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அந்த ட்ரக்ஸ் மேலே, அது யூஸ் பண்ண குடும்பம் எப்படி பாழ அழிஞ்சு போச்சு அப்படின்றது சொல்கிறதுக்காக டைரக்டர் பண்ண முயற்சி வெற்றி அடைஞ்சதுன்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா, அது இதுக்கு சீரியஸாக பதில் சொல்ல வேணாம், காமெடியாக பதில் சொல்கிறேன். சரக்கு வெறுவயத்தில் குடிச்சா குடல் வெந்து போயிடும், அது சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க. சரி, அதை ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்கேன். சரக்கு நீ நூடுல்ஸ் ஊற்றுனா நூடுல்ஸ் வெந்து போயிடும், அதை மறைமுகமாக சொல்லியிருக்கேண்ணே. வட்டக்கானல் தானே, வட்டக்கானல் இருக்கிற வருஷா கண்ணல் வாங்க. சார் நான் 2 நிமிஷம் தானே வந்தேன். நானா பாடுகிற எல்லாருக்கும் சொன்னேன் சார். நான் ஹிந்து, நான் கிறிஸ்டியன், நான் முஸ்லீம். பாடகரன்னா எல்லாருக்கும் சொந்தம். இதுக்கு பதில் சிங்கர் தான். எல்லாருக்கும் போவேன். என் பாட்டு இந்து கேட்குறாங்க, முஸ்லீம் கேட்குறாங்க, கிறிஸ்டின் கேட்குறாங்க, நான் எல்லாருக்கும் பாடுவேன். அவ்வளோதான். முதல்ல நான் மனிதன். அது அந்த மண்ணுக்கு அந்த காலானுக்கு சொந்தமான அத்தனை பேருமே இறந்து போயிடுறாங்க. ஆமா, அந்த மண்ணுக்கு அந்த காலானுக்கு சொந்தமானவங்க அத்தனை பேருமே இறந்து போயிடுறாங்க. ஆமாங்கண்ணா. நன்றிங்க.